ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இப்படிவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வசனத்துக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களிடத்தில் கர்த்தர் நீங்கள் பேச இருக்கிற வார்த்தையை கர்த்தர் பேசும் திட்டமாய் நாங்கள் கேட்க, அப்பா அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் இதை அப்பியாசிக்க கர்த்தர் அனுக்கிரகம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உலகம் எல்லாம் சொல்றது அப்படின்னா என்ன? இது எங்க ஆரம்பிச்சது? எவன் ஆரம்பிச்சான்? நாங்க படிக்கும் பொழுது, நம்மெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இன்னும் வேலண்டைன்ஸ் டே ஆமா அப்படின்னு சொல்லி ரெட் சட்டை, பச்சை சட்டை, கருப்பு சட்டை, மஞ்சள் சட்டை அப்படின்னு கலர் கலராக போட்டு எல்லாத்துக்கும் ஒரு டிசைன்லாம் போட்டு கொடுத்தாங்க. அது வரைக்கும் இனிஷியல் டேஸில் பெருசாக யாருக்கும் தெரில. அப்படிலாம் தெரிஞ்சுதா சின்ன வயசில்? கொஞ்சம் அப்படியே ஒரு 10ஆம் கிளாஸ் வர நேரத்துக்கு தான் ஏதோ பெருசாக இது பிரபலமாக ஆரம்பிச்சிது. இப்போல்லாம் இல்லை, இந்த எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னென்னு வேலண்டைன்ஸ் டே அப்படின்றாங்க. அப்படி பெருசாக தெரிய வருது. எங்கேருந்து இது ஆரம்பிச்சது என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாகவே இது கிறிஸ்துவின் ஒரு அன்பை மையமாக கொண்டு தான் ஆரம்பிச்சது. வேலண்டைன் அப்படின்ற ஒருத்தர் பேர் தான் இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே ஆக கருதப்பட்டு வந்திருக்கிறது. 3வது செஞ்சுரியில் திடீர்னு இந்த ரோமன் சக்கரவர்த்தி அவங்க சாம்ராஜ்யத்தில் ஆண்கள் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு புது சட்டம் போட்டாங்க. ஆண்கள், இது மேட்டர் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏதாவது ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னாலே அட படுபாவிகளா இப்படிலாம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் இப்படி ஒரு கொடுமையான ரூல்னா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகுறாங்க. நம்ம படையில் ஆண்கள் எழும்பி நின்று நமக்காக சண்டை போடுறதுக்கு ஆட்கள் குறைஞ்சு போகிறாங்க என்று அந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக சிப்பாய்களாக ஒவ்வொரு ஆண்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கிளவுடியஸ் என்ற ரோம சக்கரவர்த்தி ஒரு ஆணை பிறப்பித்தாங்க. அஃப்கோர்ஸ் வேதத்துக்கு முரணானது. அப்போ இந்த வேதம் தெரிந்த ஒரு சர்ச் ப்ரீஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, அவர் பேர் தான் வேலண்டைன். யாருக்கும் தெரியாமல் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. இது பெரிய கிரிமினல் குற்றமாக போயிட்டு, ஏன்னா தேசத்தில் சொல்லிட்டாங்களே திருமணம் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் யூரோப்பிலலாம் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து பண்ணி வைக்கணும். பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த ஊழியக்காரர் சொன்னாங்கன்னா அவருக்கு நியாயப்படி ஜெயில் தண்டனை உண்டு. இப்படி வரைக்கும் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. இந்தியாவிலேயே அதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா அப்புறம் வேற என்ன சொல்றதுக்கு இருக்குது? யூரோப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மனுஷன் மறைமுகமாக வந்து இந்த வேலைகளை செய்து வச்சுட்டு இருந்தால் நிறைய பேருக்கு அவன் வெட்டிங் பண்ணி அந்த மனுஷன் பண்ணி கொண்டிருந்தார். இதை பார்த்து ஒரு தடவை கையுங்காலுமா பிடிச்சு இவரை கொண்டு சிறைச்சாலையில் போட்டு வச்சுட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை எழுதி வச்சாச்சு. ஏன்? நீ தேச குற்றம் பண்ற, தேச துரோகம் நீ பண்ற அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு காரியத்தை ஒரு வேர்டிக்டை எழுதி முடிச்சாச்சு. அந்த நாள் நெருங்கி வருது. கடைசியா ஜெயிலரோட ஒரு டாட்டர், கண்ணு தெரியாத பிள்ளை. இந்த மனுஷன் அன்றைக்கு அவருக்கு மரண தண்டனை. அன்றைக்கு ஜெயிலர் ஒரு கதை தானப்பா சொல்லிட்டு இருக்கிறான். அங்கே என்ன பேசிட்டு இருக்கிறான்? அவன் ஏதாவது சொல்கிறான் புது கதையா? இங்கே என்ன பாரு. அப்போ அந்த ஜெயிலரோட மகளோட கண்களுக்காக இவர் பிரார்த்தனை பண்ணாரு. ஆண்டவருடைய கிருபையில் கண்கள் திறந்துட்டு, ஆனாலும் அந்த அரசாங்க ஆணை மீறி அவரால் எதுவுமே செய்ய முடியல. அன்றைக்கு தூக்கு தண்டனை. இது கடைசியாக அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக ரூமில் இருக்கும்பொழுது அந்த மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டர் எழுதி முடித்து அதில் கையொப்பம் என்னென்னா, ஃப்ரம் யோர் வேலண்டைன். இந்த கையொப்பம் தான் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு. ஏன்னா February 14 தான் அவர் தூக்கிலிடப்பட்ட நாள். ஒருவருடைய மரணத்தில் இந்த வேலண்டைன் தொடங்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவருடைய மரணத்தில்
இந்த வேலண்டைன் நமக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மிகவும் நல்லவர். இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், அவரையே தந்தருளி இந்த பூமியில் அவர் வந்து மரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அவரையே தந்தருளி அவர் இதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். ஒருத்தனை விட்டு வைக்கல, எல்லாரையும் காலி பண்ணிட்டார். நோவாவும் குடும்பம் மாத்திரம்தான், 8 பேருக்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் பெர்மிஷனே கிடைச்சது. வாழ்றதுக்கு உனக்கு தகுதி அப்படின்னு ஆண்டவர் அவங்களை மட்டும்தான் வச்சிருந்தார். நோவாவின் கண்ணுக்கோ தயவு கிடைச்சது, அதனால் அவன் குடும்பத்துக்கும் கொஞ்சம் தயவு கிடைச்சது. எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு குவித்தார். மறுபடியும் அப்படி ஒன்று செஞ்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவத்திற்காக தான் மரிக்க வேண்டும் என்ற ஒரு காரியம் அவருக்கு சொல்லப்பட்டு அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிரோடு எழும்பினார். அந்த அன்புக்கு ஈடு இன எதுவுமே இல்லை. இன்றைக்கு கூட 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்தோம். அன்பு மிகுந்த காரியங்களை செய்கிறது. எவ்வளவு கிருபாவரங்கள், எவ்வளவு தாளந்துகள், எவ்வளவு அழகு, எவ்வளவு சாமர்த்தியம், எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அன்பு என்ற பேசிக் லைனில் நம்ம வாழ்க்கை நிற்கலைன்னா நீ வேஸ்ட் அப்படின்றார் ஆண்டவர். இந்த முழு பைபிளும் ஒரே வார்த்தையில் முடிக்கணும் அப்படின்னா அன்பு. இந்த முழு வேதத்தின் மைய வசனம் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா தேவனுடைய அன்பு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை 614 கட்டளை ஆக மொத்தம் இருக்குது. எல்லாமே கடைசியில் மொத்தத்தில் ஒரே இடத்துல ஒரே வாரத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அன்பு. அதை 2ஆ பிரித்து பார்ப்போம்னா தேவனை நேசி, மற்றவனை நேசி. நேசம், அன்பு, இப்படி தான் முடியுது. அன்பு மிகவும் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. நம்முடைய நாட்டு ஜனங்கள் இந்த அன்பின் ஆழத்தை உணராமல் இருக்கிறபடினால தான் 50,000 பேரை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்ச் 1ஆம் தேதி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய சபதம் போட்டு அவங்க இப்போ ரீசெண்டாக வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களே சோசியல் மீடியாஸில். அப்படி ஒரு கூட்டம் எழும்பிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த இயேசுவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை. இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் லாங் பேக் கிறிஸ்தவம் கூட பொலிட்டிக்கல் ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன டைமில் எல்லாரும் நீ கிறிஸ்தவத்தை தான் தழுவணும்னு சொல்லி வேகமாய் ஒரு பரப்புரை நடந்துட்டு இருந்தது. அப்பவும் கிறிஸ்துவை இல்லை, கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாட்களும் உண்டாயிருந்தது ஒரு சில தேசங்களில். இப்படி மதவெறி பிடித்து இயேசுவின் அன்பை உணராமல் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் ஆண்டவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு ஆண்டவர் தனக்கு காண்பித்த அந்த மேன்மையை விட்டு விலகி போனார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு 5 காரியத்தை சொல்ல போகிறேன். இப்போ வேலண்டைன்ஸ் டேனாலே அது கல்யாணம் ஆனவங்களுக்கு பெருசாக விஷயமா தெரியல போல இருக்கு. கல்யாணம் ஆகாத சின்ன சிறுசுகளுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது போல இருக்கு. இப்போ அவங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால குடும்பமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு காரியத்தை இன்னைக்கு எடுத்து வச்சேன். ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லுகிற இந்த அன்பின் காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். அதாவது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பிரைமரி திங், இதுதான் பேஸா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. காரணம், நம்ம அன்பு நேசிக்கிறோம். நான் என் மனைவியை நேசிக்கிறேன், என் கணவனை நேசிக்கிறேன், என் பிள்ளைங்களை நேசிக்கிறேன், தாய் தகப்பன், அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாரும் நேசிக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லுவதில் அந்த நேசம் நிறைவாவது கிடையாது. பலரும் வாயில் தான் பேசுகிறோம் நேசிக்கிறோன்ட்டு, ஆனால் இன் ஆக்ஷன் நம்ம காண்பிப்பது மிகவும் குறைவு. இயேசுவானவர் அவருடைய நேசத்தை மேலிருந்து சொல்லுவது மாத்திரமல்ல, அவர் கீழே இறங்கி வந்து தம்மையே தந்தருளி, ஆமென், தம்மையே தந்தருளி, ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு பூமியில் இல்லை. அந்த அன்பை இயேசுவானவர் நமக்காக கொடுத்தார். அவர் தம்மை விட்டு கொடுத்தார். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நம்மகிட்டையும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அன்பின் இலக்கணமாய் காணப்பட வேண்டும். 5 லவ் லாங்குவேஜஸ். சாரி, இன்னைக்கு நான் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுக்கல, பிள்ளைகள் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 5 லவ் லாங்குவேஜை இன்றைக்கு நான் உங்ககிட்ட நான் காண்பிக்க போகிறேன். முதலாவது, நம்முடைய செயல்முறையின் அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் காண்பிக்க வேண்டும். அன்பை நம்ம வெளிப்படுத்தி காண்பிச்சாதான் அந்த அன்புக்கு அர்த்தம் இருக்குது. சும்மா அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனைவி உன்னை நேசிக்கிறேன், கணவா உன்னை நேசிக்கிறேன்னா முடியாது. நம்ம நேசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இயேசுவானவர்
ஒரு படி மேலே இயேசுவானவர் கணவன் மனைவியின் ஃபேமிலியில் இல்லை, ஏன்னா அவருக்கு திருமணம் ஆகலை. அவர் அவங்க டிசைபிள்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பப்ளிக்காக இருக்கட்டும், சிலர் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கட்டும், ஆண்டவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாதவனாக இருக்கட்டும், வேற ஊருக்காரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த நேசத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார், அந்த நேசத்தை நாம் என்ன அதிலிருந்து நம்ம ஸ்குவீஸ் அவுட் பண்ணி எடுத்து நம்முடைய லைஃப்பில் அப்ளை பண்ணணுன்றதை இன்றைக்கு பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 12 to 17 வரைக்கும் இயேசுவானவர் சீடர்களின் கால்களை கழுவுகிறார். இயேசுவானவர் அவர் எவ்வளவு பெரிய மகான், அவ்வளவு தன்னுடைய ஸ்தானத்தையும் விட்டு தனக்குண்டான எல்லா பவரை அத்தாரிட்டியை அவர் விட்டு அவர் கீழே வந்து மீனவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம சொல்லும்போது அவர்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் நல்ல பட்டங்கள் கொடுத்து நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி எடுக்கிறோம். ஆனால் அன்றைக்கு பார்க்கும்பொழுது இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் பாதிக்கு மேலே சீஷர்கள் மீனவர்களாக தான் இருந்தாங்க. அதாவது இயேசு ஒரு கார்பெண்டராக இருந்தார், இவர்கள் மீனவர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய அன்பை வெளிப்படுத்த, அது எவ்வளோ தூரத்துக்குன்னா கால்களை கழுவி விடும் அளவிற்கு. இந்த மாதிரி யாருக்காவது நம்ம அன்பை வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறோமா? சாப்பாடு வேணா கொடுத்துருப்போம், ஆனால் ஆண்டவர் குனிந்து அவரே காலை துடைத்து இவ்வளவு தூரம் அந்த அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கணும்னு என்ன இருக்கு? ஆண்டவர் அந்த அன்பை மற்றவர்களும் அறிந்து கொள்ள, இந்த டிசைபிள்ஸும் புரிந்து கொள்ள, அவருடைய தாழ்மையை நாம் புரிந்து கொண்டு அதை அப்பியாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அன்பை ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி, வாயில மாத்திரம் சொல்லலப்பா, என் இருதயத்திலிருந்து நான் செய்கிறேன், புரிஞ்சுக்கோ, உன்னை மெய்யாகவே நேசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சில பேர் இந்த இந்த ஆறுதல் கூட்டம்னு ஒன்று வைப்பாங்க, போயிருப்போம்ல. அந்த ஆறுதல் கூட்டம்ல நம்ம பேசாத வார்த்தையெல்லாம் அன்னைக்கு தான் வரும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் அப்படி பண்ணார். மனுஷன் உயிரோடு இருக்கும்போது சீன்றதுக்கு ஒருத்தன் கிடையாது. உங்களுக்கு அந்த நேரம் வரும், எனக்கும் அந்த நிலைமை தான் வரும். அந்த நேரத்தில் ஒருவனும் பேச வரமாட்டான். ஆனால் அந்த ஆறுதல் கூட்டத்துக்கு வந்து பேசுறதுக்கு வருவாங்க, அதுவும் புழுவாங்க, நிறையா இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா அந்த அந்த நாட்களில் சொல்ல வேண்டிய, அவன் காதால கேட்க வேண்டிய நாட்கள் போன பிறகு, அவன் மண்ணுக்குள்ளே போன பிறகு இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? கேட்டிருந்தா ஒரு 4 நாளாவது உயிரோட வாழ்ந்துருப்பான் எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தில். லவ் ஹேஸ் டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட். இயேசு கிறிஸ்து மரித்தப்ப செய்ததில்லை, மரிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த அன்பை செய்தார். நம்ம குடும்பத்தில் கூட, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட, தாய் தகப்பனத்தில் கூட இந்த அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும். அம்மா உங்களை நேசிக்கிறேன் அப்படின்றத வாயில் மாத்திரம் இல்லை, செயலில் அவர்களை நம்ம காண்பிக்க நம்ம முற்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அதை செய்து காண்பித்திருக்கிறார். தட் லவ் ஹேஸ் டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட். அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் சிலுவையிலே, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசியுங்க. மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் சொல்லுங்க. ஊழியம் கொல்ல வரல, ஊழியம் செய்ய வந்தாரு. ஆக்சுவலா அவருக்கு ஊழியம் கொல்லலாம், having all the rights to have it. ஆனா அவர் அதை செய்ய, அதை எடுத்துக்கொள்றதுக்காக வரல. அவர் ஊழியத்துல எல்லாரும் கூட சேர்ந்து தெருவில் நிக்கிறதுக்காக வந்தாரு. அப்புறம் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை அநேகரை மீட்பதற்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கலாம். ஒரு ஆடை போடுறேன், இல்லைன்னா டிசைபிள்ல ஒருத்தர் 12 பேர் இருக்காங்க, ஒருத்தனை போடுறேன், இவன் சரி வர மாட்டான்னு தெரியும், போட்டுடலாம் அப்படின்னு ஆண்டவர் செகண்ட் பிளானை வச்சிருக்கல. தன்னையே தந்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். லவ் ஹேஸ் டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இட் ஹேஸ் டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட். வாயில் சொல்கிறதில்ல, செயலில் அதை செய்து காண்பிக்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் பர்டிகுலராக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் இட் ஹேஸ் டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட். வாயில் சொல்கிறதில்ல, நமக்கு ஏதோ ஒரு காரியம் அவர்களை தொடுவது போல இருக்கிற காரியத்தை அனுதினமும் செய்ய நம்ம பழகும்பொழுது, பல பேர் ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல, அப்போ செய்து பார்க்கும்பொழுது குடும்பத்தில் உறவு சீராகவும் பலப்பட்டிருக்கும். ஆமென். இட் ஹேஸ் டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட். இயேசு கிறிஸ்து பேசிக்கலாக அவர் யார்? அவர் ஜூ தான். அவர் என்ன ட்ரேட், என்ன அவருடைய ட்ரேடு? இஸ் அ கார்பெண்டர். ஆனால் அவர் வசனங்கள் பேசும்பொழுது உப்பை பற்றி பேசுகிறாரு, கோதுமையை பற்றி பேசுகிறாரு, அவர் பல காரியங்களை பேசுகிறார். இந்த சீஷர்கள் கடலுக்கு போயிட்டு வரும்போது அவர் என்ன சுட்டு வச்சுருந்தாரு?
ஆண்டவர் அவர் வீட்டு வேலையெல்லாம் நல்லா பண்ணியிருந்திருக்கிறாரு. நமக்கு தான் வரமாட்டேன் பல நேரங்களில். ஆண்டவர் அவருடைய ட்ரேட் மாத்திரமல்ல, he had learned everything. ஹவுஸ் ஹோல்டில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் அவங்க தாய் நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் பலதும் சொல்லி கொடுக்குறது இல்லை. ஏன் நம்மளே செய்யறதில்ல பல நேரங்களில். மனைவிக்கு ஒரு செஷன், கணவனுக்கு ஒரு செஷன் பிரித்து வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகணும். ஏன்னா ஜீசஸ் himself had involved himself in every aspect of his life. அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பாவுக்கு உதவி, அவங்க அம்மாவுக்கு உதவி, பிரதர்ஸுக்கு, அவங்க சீசர், எல்லா பக்கமும் காரியங்கள் கற்று தீர்ந்ததுனால தான் ஒரு இடத்துல போய் ஒரு பிரசங்கம் பண்ணும்பொழுது தண்ணி மாதிரி வருது வார்த்தைகள். அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்திருந்தார். அந்த அன்பை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. ரெண்டாவது, வேர்ட்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் இஸ் நீடட். அவர்களை அப்ரிஷியேட் பண்ணி, நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய குடும்ப நபர்களை அப்ரிஷியேட் பண்ணி பழகுவோம். எப்பவும் திட்டுறது நமக்கு ஈஸியாக வந்துடும். ஏதாவது ஒரு சின்ன குறை வந்துட்டுன்னா பட்டுன்னு திட்டிடுவோம். அது பெருசாக ஆக எங்கேயாவது பைலப்பாகி வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு படி மேலே போய் அடுத்த வீட்டுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் போகும், அதுக்கப்புறம் பெருசாகும் ஒரு வேளை. ஆனால் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி பழகிற அந்த குணாதிசயம் நமக்கு வேணும். ஜீசஸ் டிட் தட். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்னொருத்தங்க மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ பாவம் செய்யாதே. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீ, நியாயப்படி மோசேயின் கற்பனையின்படி கல்லறிந்து கொல்ல வேண்டும். ஆனா இயேசுவும் யூதனா இருக்க ஒரு வித்தியாசமான ஸ்டாண்ட் எடுத்தார். அங்க இருக்கிற யூதர்களுக்கு இது ஏற்றுக்கொள்றதுக்கு முடியல. ஏன்னா மோசஸுடைய கமாண்டை இவர் போயிருக்கிறார், இவரெல்லாம் என்ன யூதன் அப்படின்னு இயேசு மேல ஒரு கோபதாபத்தோட தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு ஒரு வித்தியாசமான ஸ்டாண்டை எடுத்தாரு. என்னண்டு, ஆனாலும் நீ செய்தது பிழை, நீ உணர்ந்தல்ல, நானும் உன்னை ஒன்றும் செய்யலை, இனி பாவம் செய்யாத. சின்ன ஒரு தப்பு நம்ம லைஃப்பில் பார்த்ததும், சின்ன ஒரு உப்பு நமக்கு போடாமல் இருந்து சாப்பாடு கொடுத்ததும் நமக்கு டக்குன்னு சொரணை வந்துடுது, டக்குன்னு கோபம் வந்துடுது. வேறு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ண முடியறதில்ல. அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும் போது அது வித்தியாசமாக இருக்குது. அப்ரிசியேஷனில், டெப்ரிசியேஷனில் வந்து முடியுது. பலருடைய வீடுகளில் அந்த 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 அக்செப்டன்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன காரியத்துக்கும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம். தூங்குறவங்க இல்லையே சொல்லுங்கள், புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை வந்துட்டு நம்ம ராங்காக நம்முடைய ஃபேமிலியில் காமிக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தில் இருக்க ஐக்கியங்கள் அப்பப்போ விடுது. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், மொத்தமாக ஒரு நேரத்தில் வந்து பெரிய பிரச்சனையாக நம்ம தலையில் வந்து நிற்கும். இப்போ வராது, கொஞ்சம் கொஞ்சமாக பைலப்பாயிட்டே இருக்கும். அதுதான் நாங்கள் ஆண்கள் கூட்டத்தில் கூட பேசணும், நம்ம ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப பேச மாட்டேன் நான், நம்ம டீலிங்ஸை மெயின்டைன் பண்ணிப்பேன். அப்போ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. அதே போல் தான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணி நம்ம பழகுவோம். அந்த மேத்யூ 8:10 யாராவது வாசிக்கிறீங்களா? இயேசு ஒரு காரியத்தை கேட்டார். அந்த செஞ்சுரியனுடைய விசுவாசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு எவனோ ஒருத்தன் அவனுக்கு ஏன் பேசிட்டு இருக்கிற? எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. வேற ஒருத்தன் வந்து ஏதோ யதார்த்தமாக வந்து அவங்க வண்டியில் இடிச்சிட்டானா ஏதோ நடந்துச்சு. அப்போ அண்ணன்காரனுக்கு பயங்கர கோபம், அடிக்கிறதுக்காக நாக்கெல்லாம் மடக்கிட்டு கையை ஓங்கிட்டு போய் நிற்கிறாங்க. இப்போ பக்கத்தில் வந்துட்டே அவனை மாமனா மச்சான் அவன்கிட்ட போய் சண்டை போட்டுருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உரிமை இருக்கிற இடத்துல ஏதாவது கோபங்கள் காமிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதுக்காக கோபத்திலேயே லைஃப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த பிரச்சனை முடியா புதிராய் மாறி போயிடும். இங்கே இயேசுவானவர் 2வது இன்சிடென்ட் நம்ம காமிக்கும் பொழுது he is someone else. அவங்க இவங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அதை மெச்சிக்கொள்ளுகிறார். அப்போ கேட்குறவனுக்கு அது எப்படி இருக்கும்? என்னையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரு, என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை என்னை விட நல்லா அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு. இந்த அக்னாலேஜ்மெண்ட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு நம்ம வந்துட்டு அவர்களை உயர்த்தி பேச, அவர்களை தட்டி கொடுக்க, அவர்களை அப்ரிஷியேட் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை தரணும். இதுதான் அன்பு பரிமாறப்படுகிறது.
ஆமீன். சில நேரங்களில் அது நமக்கு செட்டே ஆகலைனாலும் 2 தடவை நம்ம அன்பாக பேசிட்டோம்னா 3ஆவது தடவை தானாக வரும். இதெல்லாம் புரிஞ்ச காரியம்தான். ஆனால் இது வந்துட்டு ஒரு ரீஃபியூவல், மறுபடியும் அப்பப்போ நம்ம நினைவு கூர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது லைஃப், நம்ம நடத்தணும். இது வேலண்டைன்ஸ் டே, இது இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்பர் 3, ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி. லூக்கா 22ஆம் அதிகாரம் 14 20 முடிய வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் டிசைபிள் அவர்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஏன்னா அவங்க கூட தான் அவர் வெளியே போகிறது வரது 3.5 இயர்ஸ் காரியம் மாத்திரம் தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஏன் அவருடைய ஓன் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்காதீங்க. 30 இயர்ஸ் he spent. 30 வருஷம் அவங்க கூட இருந்தாங்க. அதனால தான் அவர் சமையல் கலையெல்லாம் படித்தது அங்கே தான். அவர் வந்துட்டு இந்த கார்பெண்டிங் கலையெல்லாம் படித்தது அங்கே தான். இப்போ 3.5 இயர்ஸ் காரியம் மாத்திரம் தான் பைபிளில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 3.5 வருஷம் டிசைபிள்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. அங்கே ஒன்று சொல்லிட்டு இவங்கள்ட்ட இன்னும் டீப்பான பல காரியங்களை. அப்போ கூட இருக்கிறவங்க எப்படின்னா, அவங்க கிட்ட அப்படி பேசினாலும் என்கிட்ட ஆழமாக பேசுகிறாரு பார்த்தீங்களா, எனக்கு இன்னும் புரிகிற மாதிரி, எனக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நம்ம we need to spend a lot of time. இப்போ கூட ரீசெண்டாக அந்த காரியத்தை நான் டிஸ்கஸ் பண்ணேன். வெளிநாட்டுக்காரங்க டேட்டிங் அப்படின்னுவாங்க. நமக்கு அது வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் அது என்னன்னா, we need to spend time with family alone. இந்த ஒரு கான்செப்ட் நம்முடைய கல்ச்சரில் நம்ம திணிக்கணும். நம்ம எப்போவுமே பிஸியாக பல காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். we need to spend some time. நம்ம தனியாக உட்காந்து பேசுகிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். அது நீங்கள் வண்டியில் பேசுவீங்களோ, இல்லை இன்னும் ஹோட்டலில் போய் உட்காந்து பேசுவீங்களோ, உங்கள் வீட்டில் அதே சவுத்தில் உட்காந்து பேசுனீங்கன்னா அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது சில நேரங்களில். ஸோ அந்த 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 அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணி உங்கள் பிள்ளைங்க இருக்கும்பொழுது பேசுகிறது, பிள்ளைங்க இல்லாத போது பேசுகிறதுன்னு நீங்களே வகை அறுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும். பேசும்பொழுது உங்கள் கோபங்களை வெளிப்படுத்துறதுக்கு இல்லை, அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்காக பேசும்பொழுது அவர்களை புரிந்து கொள்வதற்காக. இட் நீட்ஸ் டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட். உங்களுடைய அன்பு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்படணும். வீக்லி ஒன்ஸ் ஆவது கட்டாயம் எந்த ஒரு ஈவினிங்கும் யாருக்கும் கொடுக்காம உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இட் இஸ் அ மஸ்ட். வி நீட் டு. உங்களுக்கு நான் காரியம் சொல்கிறேன், ஊழியம் பண்ணுறவங்களுக்கு கூட நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஊழியம்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடாதீங்க. நாளைக்கு இப்போ நானும் தான் உங்கள் கூட லைஃப்பில் அவங்க வரப்போகிறேன், இல்லை நீங்கள் என் கூட லைஃப்பில் அங்கே வர போகிறீங்களா? அவ்வளோதான். இங்கே முடிச்சுட்டு நான் போனேன்னா என் கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்கள் குடும்பம் தான் உங்கள் கூட வரப்போகிறாங்க. அப்போ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய குவாலிட்டி டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் சில்ட்ரன். அவங்கக்கிட்ட உங்களுடைய நேரத்தை நீங்கள் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவர்கள் உங்களுடையவர்கள், உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த நபர்கள், உங்களுக்காக கொடுத்த கணவன், உங்களுக்காக கொடுத்த மனைவி. இது ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளேருந்து வாங்கியிருக்கிறோம். சில நேரங்களில் அது ஒரு வேறு டாப்பிக்கு ரீப்ளேஸ் பண்ண தெரியாமல் தாயையும் கொண்டு வந்து வச்சு, தாரத்தையும் கொண்டு வந்து வச்சு, பிள்ளையும் கொண்டு வந்து வச்சு நம்ம குழம்பிட்டு இருப்போம். அது மெச்சூர்டான மேனுக்கு தெரியும் நமக்கு முக்கியமானது மனைவி என்று சொல்லி. அப்போ மனைவியை அதே போல் கணவனை நாம் நேசித்து அவர்களை சீராக நடத்த வேண்டும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்கக்கிட்ட. அதே போல் யோவான் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் என்றால், யோவான் 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போமே அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை டெடிகேட் பண்ணி வச்சிருக்கிறார். அதுவும் யாரு? சமாரிய ஸ்திரீ. ஆண்டவர் சமாரியாருக்காக வந்தார். இனிஷியலாக அவர் யாருக்காக வந்தார்? யூதர்களுக்காக வந்தார், இஸ்ரவேலர்களுக்காக வந்தார். ஆனால் சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் பேசினது, தண்ணி குடித்தது, அந்தம்மா போனது வந்தது, அதுவும் அது எப்படிப்பட்ட ஸ்திரீ, அந்த பிள்ளைகிட்ட போய் பேசினதா பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ he is taking individual attention. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ட்டா எழுதி வைக்கல, அட்லீஸ்ட் ஒரு சாம்பிள் அங்கங்கே கொடுத்துருக்கிறாரு. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ we need to spend a quality time with our family. நிக்கோதேமு அந்த மனுஷனும் அவர் செஞ்சுரியன். ஆண்டவர் கூட நீ சுற்றிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. மார்க்குக்கு ஒன்று எழுதி வச்சார், இல்லைன்னா மத்தேயுக்கு எழுதி வச்சார், இல்லைன்னா பேதருக்கு ஒன்று எழுதி வச்சாருன்னா பரவாயில்ல. ஆண்டவர் எழுதி வச்சதை யாருக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ எழுதி இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இதைத்தான் கொண்டு வந்து நீ வேதத்தில் வைக்கணும், இவர்கள் படிக்கணும், இவர்கள் புரிந்துக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வச்சிருக்கிற அவருடைய ஸ்ட்ராட்டஜியை கவனிச்சு பார்ப்போம். ஹீ இஸ் ஸ்பெண்டிங் டைம் with his people individually. நம்முடைய குடும்பத்தோடு இண்டிவிஜுவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகுவோம். தாட்ஃபுல் கிஃப்ட்ஸ். கொஞ்சம் கிஃப்ட் வாங்கி கொடுக்குற பழக்கம் நமக்கு வேணும். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் பண்ணுறோம், ஆனால் கொஞ்சம் தாட்ஃபுல்லாக அதை நாம் செய்வோம்.
இன்றைக்கு நம்ம வாசித்த 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் யோவான்ல ஆண்டவர் ஒரு மேன்மையான கிஃப்ட், இதை விட ஒரு மேன்மையான கிஃப்ட் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன, அவரையே தந்துடலாம். அது சில நேரத்தில் நமக்கு புரியாது அதோடைய ஆழம். ஏன்னா நம்ம படுகுழியில இருந்து ஆண்டவர் தூக்கி விடும்போது அந்த வேதனை புரியும். நமக்கு ஆண்டவர் நன்மை தந்திருக்கும் போது அதோடைய ஆழம் புரியும். ஆண்டவர் அந்த அவ்வளவு தூரம் தம்மை தந்தருளி நம்ம குடும்பத்து நம்ம பிள்ளைகளை நம்ம யாருக்காவது இந்த மாதிரி தானமாக கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இப்போ சத்தீஸ்கரில் ஊழியத்துக்கு போகிறதுக்கு யாராவது நம்ம போவோமா நம்ம பிள்ளைங்களை கொடுக்கறதுக்கு? இந்த சிச்சுவேஷனில் கொடுக்கறது கிடையாது. அப்போ ஆண்டவர் அவரை தந்து இந்த பூமியில் அவர் அன்பு செலுத்தி இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட மேன்மையான அன்பை ஆண்டவர் நமக்காக செய்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறார். we need to give a thoughtful gift for our suitable partner. ஆண்டவர் நமக்கு கொடுத்தவங்களோடு கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். மத்தேயு 14:13-21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர் அங்கே இருக்கிற ஜனங்க கிட்ட ஒரு 3 நாள் பேசுகிறாரு. நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது, நிறைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து பேசுகிறாரு, நிறைய புது புது காரியங்கள் கேட்குறாங்க. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகராக மாறிட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராக மாறிட்டு எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சர்ச்சில் முடிச்சது போல் அப்போ கிளம்புங்க, உங்களுக்கு வெளியே ஸ்நாக்ஸ் இருக்குது, காசு கொடுத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு இல்லை. அவர் எல்லாருக்கும் ஓசியில் சாப்பாடு போடணும்னு பார்த்தாரு. ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்கு அந்த ஹார்ட் இருக்குது. ஆண்டவருடைய அந்த இருதயத்தை உணர்ந்து கொள்வோம். அப்போ இருக்கிற கொஞ்சத்தை வாங்கி அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, எல்லாருக்கும் அது போய் சேர்ந்தது. தாட்ஃபுல்லாக அவர்களுக்கு என்ன தேவைன்றதை யோசித்து பார்த்தாரு. பிரசங்கம் பண்ணுறது மாத்திரம்தான் இல்லை, அவர்களுக்கு வயிற்றுக்கும் கொஞ்சம் தேவை. அப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத நம்ம நிதானித்து பார்த்து வாங்கி கொடுக்கணும். அது பின்னாடி அசட்டாக வரும்ன்ற அந்த கான்செப்டோடு நம்ம பண்ணி கொடுத்தோமே என்றால் எங்கேயோ இடத்துல பிரச்சனை வரும். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக we need to give something. அவங்களுடைய ஸ்பெஷல் டேஸோ இல்லை என்னமோ அவங்களுடைய கூட பிறப்புகளோ இல்லை அவங்களுடைய தாய் தகப்பன்மார்க்கு ஏதாவது ஒன்று வரும்பொழுது we need to express that love. அப்போ அவங்க வந்துட்டு they feel comfortable. என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி அவங்கள குடும்பத்தை நேசிக்கிறாங்க. பல பேர் மாமியார்ட்ட பேசுறதில்ல, பல பேர் மாமனார்ட்ட பேசுறதில்ல. இந்த கான்செப்ட் மாறப்பட்டு நாம் அந்த குடும்பத்தை நேசிக்கிற அந்த குணாதிசயத்தோடு நம்ம வாழ்ந்திருக்க பழக வேண்டும். ஆண்டவர் அப்படி ஒரு தாட்ஃபுல் கிஃப்டை இயேசுவை நமக்கு தந்தார்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இன்னொரு கட்டம் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தார். அப்போ ஒவ்வொரு செஷன்லையும் ஆண்டவர் நமக்காக ஏதோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறாரு. விலை மதிப்பான தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்மளுக்கெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நடத்தணும்னா நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எவ்வளோ தூரம் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனாலும் அவரை தந்து அவரை போல நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிதான ஆவியை தந்து நம்முடைய கிறுக்கான புத்தியை மாற்ற வைத்து நம்மை சீர்படுத்தி நம்மை உருவாக்கி நடத்துவதற்கு he is spending. அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தில் இந்த ஒரு குணாதிசயத்தோடு நாம் ஸ்பெண்ட் பண்ண அவர்கள் இருதயம் நம்மோடு கூட கட்டப்படும். ஏன் அப்படின்னா அப்போ அவர் என்ன இந்த பூமியில் செய்வதற்காக வந்தார், அவர் தன்னை விட்டு கொடுத்து நம்மை சேர்க்கும்படியாக வந்தார். இந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவர் மரித்து அவருடைய ரத்தம் சிந்தி இந்த பூமியில் நமக்காக விட்டு கொடுக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாத யூதர்களாக இல்லாத இஸ்ரேலர்களாக இல்லாத 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இன்றைக்கும் அவரோடு கூட நம்ம சேர்க்கப்படுகிறோம். அன்றைக்கு அவர் செய்த தியாகம். அப்போ அந்த தியாகத்தின் விலையை உணர்ந்து பார்ப்போம். அப்போ நம்ம செய்கிற இந்த தியாகம், இந்த தாட்ஃபுல் கிஃப்ட்ஸு அவர்களுக்கு ஒரு நாள் இல்லை, அவங்களுடைய ஆயுசு காலம் முழுவதற்கும் அது ஒரு ஆழமான ஒரு நன்மையாய் போய் சேரும். ஆமேன். அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை நாம் கொடுக்க தவற வேண்டாம். காரணம் அது ஆண்டவருடைய குணாதிசயம். இன்னொரு காரியம், we need to have some physical touch. அவர்களை சில பேர் தொட்டு கூட பேச மாட்டாங்க. நம்ம குடும்பம், அப்போ நம்ம அரவணைத்திருக்கிற ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 8:3 வாசிங்க. மத்தேயு 8:3. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோக
குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். குஷ்டரோகத்தை குறித்து ஒரு நைட் ப்ரேயரில் ரீசெண்டாக நாங்கள் பார்த்துருந்தோம். குஷ்டரோகம் அவங்க தீண்டத்தகாதவங்க, இவங்களை நம்ம ரீச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதாவது இப்போதைக்கு கோவிடுன்னு சொன்னால் நமக்கு விளங்கும், குஷ்டரோகம்னா விளங்காது. கோவிடு பிடிச்சா யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா 4 சேர் பின்ன போயிடும், காலி ஆயிரும். ஏன்னா நமக்கு எதுக்கடாப்பா வம்பு, நீ வாட்டுக்கு வந்தியா ஒரு மூலையில் இருந்தியா பண்ணிட்டு போ, சோசியல் டிஸ்டன்சிங் நம்ம பேசிட்டு போயிடுறோம். இப்போ இதே போல பரவுகிற ஒரு வியாதி. அப்போ அதனால ஊருக்கு வெளியே வச்சிருக்கிறாங்க. மோசே காலம் தொடங்கி இது நடக்குது. ஊருக்கு வெளியே வச்சிருக்கிறாங்க. அவங்க சுத்தமானாங்களா இல்லையான்னு சொல்லி அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு 7 days அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு இப்படி நிற்க வேண்டிய ஒரு சார்பான ஜனம். அது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்றது அடுத்த கேள்வி. அவர்களை இயேசு கூசாமல் தொட்டார். ஆமென். அருவருப்பான அவர்களுடைய சரீரத்தின் மேல தேவனுடைய கரம் போய் தொட்டது. ஆண்டவர் அந்த டச் அவர்களுக்கு மேல கொடுக்கும்பொழுது அவங்களுடைய இருதயம் தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்படுகிறது. நீ எனக்கு நன்மை தரியோ இல்லையோ, என் கூட இருக்கிறனா அது போதும், என்ன நேசிக்கிறன்றதை நீ வெளிப்படுத்தி காண்பிக்கிற. அங்க மாத்திரமில்ல, மார்க் 8ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் பொழுது ஒரு குருடனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பார்வை கொடுக்கிற காரியத்தை அங்க எழுதியிருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா 2 தடவை கர்த்தர் தொட்டா போல அங்க எழுதப்பட்டிருக்கும். So ஆண்டவர் he is spending time not only to release his power to heal them, but also அவருடைய அன்பை அவர் பரிமாறும் விதமாக அவர்கள் மேல தொட்டு அவர்கள் மேல மனதுருகி அவர்களோடு ஒரு மனிதனாக இவர் நின்று ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பல பேர் நம்முடைய குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கோ இல்லை வெளியே வரும்பொழுதோ எல்லாம் சேர்ந்து வராங்க போகிறாங்க. we need to have real intimacy in our life. It is God ordained. நமக்குள்ளே அந்த உறவு உண்மையாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் மனைவி இல்லைன்னா உங்கள் கணவன் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா, மேக் ஷியோர் யூ கால் தெம் எவ்ரி டே. ஒரு வீடியோ காலு இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ரீதியில் ஒரு கம்யூனிகேஷன் அவங்கக்கிட்ட நம்ம வச்சுக்கொள்ளுவோம். ஏன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணலைன்னா வேற எவனோ ஒருத்தன் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பான். அது தேவையில்லாத வம்பு அங்கே போய் நிற்கும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பம் இது. கட்டி காக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. சில பேர் 3 நாளைக்கு ஒரு தடவை, இந்த வாரம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நான் பேசவே இல்லை. அசிங்கமாக இல்லை இப்படி ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறதுக்கு? ஆண்டவர் எதுக்கு நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்க? ஒன்று தனியாகவே வாழ வச்சுருக்கலாமே. அந்த ரோமன் எம்பையர் வந்தானே, அந்த மாதிரி ஒரு மனுஷன் உனக்கு வந்திருக்கலாமே. அப்போ நமக்கு விவாக மஞ்சம் பரிசுத்தமானது. அதை மேன்மையாக பார்க்கணும், மேன்மையாய் கருத வேண்டும். ஏனென்றால் அது கர்த்தர் நம்ம மேலே கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதை சாபமாய் பார்க்குற பலரும் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் நாம் அதை மேன்மையாய் பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிப்போம். அது குடும்பம் பக்கத்தில் இருந்தால் தான் இல்லை, குடும்பம் தூரமாக இருந்தாலும் we need to have that intimacy, that connection. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவு பாலத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. பர்டிகுலராக ஒரு ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்ன வேர்டு நல்லா இருந்துச்சு. லேடிஸ் அவங்க ஒரு இமோஷனல் வாட்டர் டேங்க் போல். அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக கவனித்தோம்னா அவங்க திருப்பி நல்லா நம்மளை கவனிப்பாங்க. இல்லா காட்டி அது எப்படி டேம் உடையும்னு தெரியாது. அதை நம்ம சீராக நடத்த பழகணும், அதை ஸ்திரமாக நடத்த பழகணும். சில பேருக்கு இருக்கிற பழக்கம், ஊரில் இருக்க எல்லாத்தையும் பேசுவாங்க, தான் குடும்பத்துக்கிட்ட பேச மாட்டாங்க. ஊரில் இருக்க எல்லாருக்கும் புத்தி சொல்லுவாங்க, ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் அடுத்தவங்கள்ட்ட, ஃபோனில் அடுத்தவங்கள்ட்ட பேசுவாங்க. சொந்த மனைவிக்கிட்ட, சொந்த புருஷங்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நாமே நிதானித்து பார்ப்போம், நாம் நியாயந்திருக்கப்படும். நம்ம செய்கிறது சரியா பிழையா அப்படின்னு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட டைமை நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதும், அவங்க வீட்டையே போய் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிறதும், அவங்க கூடவே சுற்றிட்டு இருக்கிறதும், நம்ம குடும்பத்தை நம்ம கவனிக்காமல் இருக்கிறதும் நல்ல ஒரு காரியம் கிடையாது. இது கர்த்தர் நேசிக்கிற காரியம் கிடையாது. டெஃபினட்டாக நம்முடைய ஃபேமிலிக்கு அவங்கள விட நம்ம வேற ஒருத்தவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இருதயம் தேடுது. தப்பாக சொல்லலை நான்,
ஜென்ரலாக நம்ம டைவர்ஷன் ஆகி ஃபேமிலியை விட இன்னொரு பக்கம் நம்ம மைண்டு திரும்புது போகுது அப்படின்னா we need to pause, we need to think. நான் சரியாக தான் செய்கிறேனா, இது எனக்கு தேவைதானா அப்படின்னு நம்முடைய அந்த கட் ஆஃபை உணர்ந்து நம்ம போகணும். ஆண்டவர் மேலே இருக்கிற அன்புன்றது வேறு பக்கம், அதை பற்றி நான் பேசலை இப்போதைக்கு. ஆண்டவருடைய அன்பின் பரிமாற்றத்தை நம்முடைய குடும்பத்தில் வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். we need to have a line in our life. கல்யாண நாள்லாம் வரும்போது அதெல்லாம் பாஸ்டர் ஞாபகப்படுத்திட்டீங்களேன்னு எனக்கு உண்மையாகவே கோவரும். உனக்கெல்லாம் ஒரு அம்மிக்கல் கிடச்சா அதெல்லாம் நம்ம சொல்கிறது சாபம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கறது. சில பேர் கோபத்தில் அடிக்கடி டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேசுவாங்க. சாபம் உன் வாழ்க்கையில் நீயே கொண்டு வர. உனக்கு நடக்கணும்னாலும் உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி குடும்பத்தை நிரப்பிடாது. நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த குடும்பத்தை சீராக நடத்தணும். அப்போ அந்த இன்டிமசியை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. தீத்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் நீங்கள் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிக்கிறவர்களுமாய் இருக்கும்படி. லிஸ்ட் பெருசா போகுது. நம்ம நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. we need to learn to love. அந்த அன்பு வாயில் சொல்கிறது இல்லை, அந்த அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நம்ம காமிக்கணும். இட் இஸ் அ மஸ்ட். அநேக டிவோர்ஸ் கேஸு கர்த்தருடைய கிருபையில் நம்முடைய சபையில் இல்லை. ஆனால் டிவோர்ஸ் கேஸு ஜெனரிக்காக பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்தில் இருந்தால் டிவோர்ஸ் கேஸு நிறைய கோர்ட்டில் கிடக்குது. காரணம், அந்த விவாகம் தேவனுக்கு முன்பாக சில பேர் கோயிலில் வச்சு தாலி கட்டுறான், எங்கேயா வீட்டில் வச்சு தாலியை கட்டிக்கிறான். நமக்கு சர்ச்சில் வச்சு தேவனை நாம மகிமைக்காக we don't really give the reverence. எவனுக்கு தெரியுது அந்த கல்யாண நாளில் என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்ட்டு? எவன் வந்தான் எனக்கு என்ன, எவன் போனா எனக்கு என்ன, நம்ம கேட்குறதும் இல்லை, நம்ம கவனிக்கிறதும் இல்லை. இந்த மாதிரி ஒரு டேக் இட் ஈஸியாக நம்ம பார்க்குறதுனால நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை நம்ம பல நேரங்களில் மிஸ் பண்ணிடுறோம். ஈவன் பைபிள் இந்த டெடிகேஷன் பண்ணுற நேரத்தில் கூட நம்ம வந்துட்டு we are giving some vow ஆண்டவருக்கு முன்பாக. நாங்கள் சும்மாவாக கேட்குறோம் வேலை பழப்பு இல்லாமல். இந்த ஞானஸ்தானம் நடக்கிற இடத்துலையும் அதே மாதிரி தான், நீ நேசிக்கிறியா இருப்பியா அதெல்லாம் கேட்டு முடிச்சு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, இந்த பிள்ளையை கூப்பிட்டு வர மாட்டாங்க. அது என்னென்னா சவுண்டு பயங்கரமாக இருக்குதாம்மா, எங்களுக்கும் தான் பயங்கரமாக இருக்குது. குழந்தை கேட்டு கற்றுக்கும், அது வாட்டில் இருக்கும், ஆண்டவர் நடத்துவார். எஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் டெசிமலையும் பார்த்து கொஞ்சம் குறைக்கிறோம் செய்கிறோம். நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பத்தை நம்ம சரியாக கவனிக்கணும். இங்கே நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா நாளைக்கு பல இடங்களில் நம்ம தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். கூட ஒருத்தனும் வரமாட்டான், ஒருத்தையும் வரமாட்டா, நம்ம தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். சமுதாயத்தில் எந்த ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாட்களையும் நம்ம பார்க்குறதுக்கு முடியாது. நம்ம கௌரவமாக வாழணும்னா நம்ம குடும்பம் நமக்கு தேவை. நம்ம குடும்பத்தை நம்ம நேசிக்கணும். we need to give proper good amount of time to our family, which is a must. ஆண்டவர் அந்த கிருபை தருவாராக. நான் திருப்பி சொல்கிறேன், நம்முடைய ப்ரையாரிட்டிஸை நம்ம கொஞ்சம் கவனித்து கொள்ளுவோம். எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, நம்முடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இருங்க. சில பேர் வேலைக்கு போனாங்கன்னா வேலையிலே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் வேலையிலே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கட் ஆஃப் நமக்கு தெரியணும். நம்ம லைஃப்பை நம்ம சீசன் பண்ண பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே இதை அப்படியே ஒப்பு கொடுப்போம். யோவான் 15:13 வசனம் சொல்லுது, தன்னுடைய சிநேகிதருக்காக தன்னுடைய ஜீவனை தருகிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட மேலான அன்பு ஆண்டவர் நமக்காக காண்பிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு குடும்பத்தில் இருக்கணும். நமக்கு யாருக்கா ஒன்றா நமக்கு அந்த பதறுகிற தன்மை வரும், இவனுக்கு வேணும், ஏன் இப்படி செஞ்சால அப்படின்ற மாதிரி நமக்குள்ளவே ஒரு பழி வாங்குகிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம அந்த நேசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். அப்படி நம்ம இருக்கும்பொழுது நம்முடைய குடும்பத்தை நாம் ரட்சித்து கொள்ளுவோம். கடைசியாக 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துக்கு எல்லாரும் சிந்தனை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 13:4 வசனத்திலிருந்து எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். நீங்கள் இங்கிலீஷா, தமிழா, தெலுங்குவா, கன்னடாவா, மலையாளமா, எதுவாக இருந்தாலும் வாசிப்போம். 4, 5, 6, 7, 8, 9, 10 சேர்ந்து வாசிப்போமா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது.
அன்புக்கு பொறாமை இல்லை. அவசரமாக வாசிக்காதீங்க, மெதுவாக வாசிங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த அன்பினால் நிரப்போம். எல்லாரும் கண்ணை மூடுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கவங்க ஜெபம் பண்ணதை கேட்காதீங்க. நீங்களும் உங்கள் ஆண்டவரும் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நம்ம நிற்போம், காண்பிப்போமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேன்மையான விவாக மஞ்சத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இட்ஸ் காட் ஆர்டைன்டு. கர்த்தர் எனக்கு கொடுத்தது குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த உத்தரவாதம், கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பு. நீங்கள் ஒரு பாஸ்டர் உங்கள் குடும்பத்தில், தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க. கனமான ஊழியம் அது. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி இலக்காரமாய் பேசுகிற தன்மை நம்முடைய குடும்பத்தை விட்டு மாற்றப்படட்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். நாங்கள் செய்கிறது ஏதாவது பிழைன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்துவாரே என்றால் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்போம். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும். கூடுமான மட்டும் அந்த 4 செவத்துக்குள்ளே இருந்து நமக்குள்ளே அடித்தோம் பிடிச்சோம்னாலும் அதுக்குள்ளவே இருக்கணும். வெளியே ஒருத்தனுக்கும் தெரியக்கூடாது. அது அசிங்கம், அவமானம், அது லட்சணம் அல்ல. அது மற்றவன் குறிப்பாக நம்மக்கிட்ட வந்து புத்தி சொல்கிற அளவுக்கு நம்ம நிற்கக்கூடாது. இது தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாத குடும்பம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாருங்க, எங்களுக்குள்ளே அன்பின் ஐக்கியத்தை தாருங்க, எங்களுக்குள்ள ஒரு மனதை தாருங்க, சகிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே, நம்ப கிருபை தாருங்க, தாங்க கிருபை தாருங்க, விசுவாசிக்க கிருபை தாருங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலண்டைன் டே அன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை அப்பா இன்னும் நான் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, இன்னும் எங்களை விட்டு கொடுக்க கிருபை தாருங்க. ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ல எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. லவ் மேனிஃபெஸ்டேஷன்ல எங்களுக்கு கிருபை தாருங்க. உம்முடைய பிரசன்ஸ் என் ஃபேமிலியில இருக்கிற முக்கியத்துவத்தை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தர் உங்களை கொடுக்குறங்க தாவி மண்பால் எங்களை நிரப்பும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உத்தரவாதத்தை, இந்த அருமையான குடிலை அப்பா நாங்கள் ஆசீர்வாதமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டிஸ் எங்கள் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையும் உம்முடைய ஜனங்களையும் வாழ்த்தி ஆசீர்வாத சமாதானம் சொல்லி செபிக்கிறேன். நல்ல பிதாவே, எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை முழுவதையும் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டீங்க, எங்களுடைய பாடல் ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டீங்க, ஜெபங்களை ஏற்றுக்கொண்டீங்க, வார்த்தைகளால் நிரப்புனீங்க. ஆண்டவரே, எல்லாவற்றுக்காகவும் நன்றி. பிரிந்து சொல்லுகிறோம். பிரியாதேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், பாதுகாப்பு நம் அனைவருடன் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை வரையும் மீண்டும் மீண்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாம் நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுவோம். ஆத்துமாவே